கிழக்கு பல்கலைக்கழக தொழில்நுட்ப பூங்கா உலக தாய்மொழி தினத்தில் உணவின் மொழியாக உள்ளூர் உணவுகளில் மடை பரவல் எனும் தொனிப்பொருளில் நடாத்திய உள்ளூர் உணவுகளின் கண்காட்சியும் விற்பனையும் இன்று சனிக்கிழமை 21/2/2026 மட்டக்களப்பு கிழக்கு பல்கலைக்கழக தொழில்நுட்ப பூங்கா வளாகத்தில் இடம்பெற்றது. மட்டக்களப்பு கிழக்கு பல்கலைக்கழக தொழில்நுட்ப பூங்கா பணிப்பாளர் பேராசிரியர் வைத்தியர் கே அருளானந்தன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வை கிழக்கு பல்கலைக்கழக சிரேஷ்ட விரிவுரையாளர் பேராசிரியர் சி ஜெயசங்கர் ஒருங்கிணைத்திருந்தார். இதன்போது உள்ளூர் உணவுகளின் காட்சிப்படுத்தல், விற்பனை, அறிவும் ஆற்றல் பகிர்வும், மீள்கொண்டு வருகை, பரிச்சாத்தங்கள், புத்தாக்கங்கள் என உணவாக்க வல்லுநர்களின் சந்திப்பு களம் ஆகியன இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது. இந்நிகழ்வை பார்வையிட பலர் வருகை தந்ததோடு பல்வேறு அனுபவ பகிர்வினையும் பெற்றுக்கொண்டனர். உணவுகள் பாரம்பரிய அரிசியில எல்லாமே ரசாயன உரங்கள் ஒன்றும் பாவிக்காம உங்களால செய்யப்பட்ட ரசாயன மறந்து பாவிச்ச அரிசிகள்ல தான் பாரம்பரிய அரிசியால செஞ்ச சாப்பாடு வகைதான் அவ்வளவு இருக்கு. கித்தூள் பானியால வெள்ளை சீனி எதுவும் பாவிக்கிறது இல்லை, கரும்பு சீனியும் பாவிக்கல, எல்லாமே கித்தூள் பானியால செஞ்ச உணவுகள் தான். இதுல இருந்து நிறைய பேர் குணம் அடைஞ்சிருக்காங்க. இந்த அத்திக்கா பானம் குடிச்சு கிட்னி நோய் எல்லாம் குணம் அடைஞ்சிருக்குது. கொலஸ்ட்ரால் பிரஷர் உள்ளவங்க கூட இதெல்லாம் பாவிச்சு குணம் அடைஞ்சிருக்காங்க. நிறைய ரிசர்ச் கொடுத்துருக்காங்க. எங்களோட டாக்டர்ஸ் தானாயக் அவர்களுக்கு நிறைய ஒரு பாராட்டுகள் கிடைச்சிருக்கு. அவரால் தான் இது முன்னுக்கு வந்தது. இலங்கை பூராவும் கொண்டு வந்த ஆசைகளை அவர் நிறைவேற்றத்துக்கு எல்லாத்துக்கும் இல்லாத நோயெல்லாம் வராமல் பாரம்பரிய ஆக்கள் வந்து எப்படி இருந்தாங்களோ அதே போல வாழ்றதுக்கு இன்னும் வரும் சின்ன சிறு சிசுக்கள் நல்லா வாழ வேண்டும் என்றுதான் இந்த பாரம்பரிய உணவு மீண்டும் கடைபிடிக்கிறார்கள். எல்லோரும் இந்த உணவுகளை சாப்பிட்டு நோய் நொடி இல்லாம நெடுநி வாழ, நிறைய ஆய்வுகளை கொண்டு வாழ எல்லா பெற்றோர்களையும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். எங்களுடைய சுய குழுவினர். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இன்று 21ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 2026 சனிக்கிழமை
கிழக்கு பல்கலைக்கழக டெக்னோ பார்க்கில் இந்த சிஎஸ்சிஎல் நிறுவனமாகிய சென்டர் ஃபார் கம்யூனிட்டி இண்டஸ்ட்ரியல் என்கேஜ் அனுசரணையுடன் பாரம்பரிய உணவு தயாரிப்பாளர்கள், பாரம்பரிய உணவு உற்பத்தி செய்கின்ற நிறுவனங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒரு மடை பரவல் என்கின்ற ஒரு நிகழ்ச்சி ஆரம்பிக்கப்பட்டது. இங்கு மிக முக்கியமான நிகழ்ச்சி நிகழ்வில் நடக்கப்பட்ட விடயம் தங்களுடைய பாரம்பரிய மறைக்கப்பட்ட அல்லது மறுக்கப்பட்ட உணவு வகைகளை எவ்வாறு மீண்டும் மக்கள் மத்தியில் பிரபலப்படுத்த வேண்டும் என்றும் இதனால் எவ்வாறு பலதரப்பட்ட வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்த முடியும் என்றும் உள்ளூரில் காணப்படுகின்ற முயற்சியாளர்களை ஊக்குவிப்பதாகவும் இந்த பல்கலைக்கழகத்தினுடைய வளாகத்திலே நிகழ்ச்சி கொண்டு வருகிறது. இதில் 15க்கு மேற்பட்ட உற்பத்தியாளர்கள் கொண்டு சேர்ந்துள்ளார்கள். இங்கு தமிழர், இஸ்லாமியர்கள், பரங்கியர், சிங்களவர் என்கின்ற அனைத்து இனத்தினரும், அனைத்து மதத்தை சார்ந்தவர்களும், அனைத்து கலாச்சாரம் ஒன்றிணைந்து தங்களுடைய பொருட்களை காண்பித்தார்கள். இந்த காட்சி பொருட்களில் கன பொருட்கள் விற்பனையாக்கப்பட்டன. சில கூடங்களிலே காணப்பட்ட உணவு பண்டங்கள் அனைத்தும் விற்பனைக்கு கொடுக்கப்பட்டது. காரணம் அனைத்தும் மிகவும் சுவைமிக்கதாகவும் இரவில் புறக்கூடியதாக இருந்ததனால் மக்கள் அதை மிகவும் ஆர்வத்துடன் கொள்ளவும் செய்தார்கள். இங்கே சிறப்பாக ஆதி, அதாவது வேட இனத்தைச் சேர்ந்த குயனியர் இனத்தைச் சேர்ந்த ஒரு பழங்குடியினர் கலந்து கொண்டு தங்களுடைய அன்றாட வாழ்வியலில் செய்கின்ற இரட்டப்பட்ட உணவு பதார்த்தங்கள், குறிப்பாக தேன், மரக்கறி வகைகள், அல்லக்கிழங்கு, விசேஷமான கோவை பழம், அனைத்து விதங்களையும் ஒன்று சேர்த்து இங்கே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தினார்கள். இந்த நிகழ்ச்சியிலேயே பரங்கிய இனத்தை சேர்ந்தவர்கள் அவங்களுடைய உற்பத்தி பொருட்களான அந்த வைன் தயாரிப்பதை பற்றி சொன்னார்கள். வைன் இங்கே விற்பனைக்கு விடப்பட்டது. முழு வகையான வைன்கள், அதாவது நாவல் மரத்தில் விடப்பட்ட வைன், திராட்சை வைன் என்பன விற்பனைக்கு விடப்பட்டன. அங்கு அவை அனைத்தும் விற்பனையாகப்பட்டது. இந்த நிகழ்விலே கிழக்கு பல்கலைக்கழக உபவேந்தர் பேராசிரியர் பிரதீபன் அவர்களும், மட்டக்களப்புக்குரிய என்னுடைய சுகாதார வைத்திய அதிகாரி டாக்டர் உதயகுமாரும், அவருடைய சிரேஷ்ட பொதுச் சுகாதாரர் மணிவண்ணனும், அதே போன்று எங்களுடைய சிஎஸ்சி நிறுவனத்தினுடைய உதவி பணிப்பாளர் பிரகாஷ், இவருடைய ஊக்கிப்பாக இருந்த பேராசிரியர் ஜெய்சங்கர், அத்துடன் கிழக்கு பல்கலைக்கழக மருத்துவபுரத்தினுடைய சிஎஸ்சியை பொறுப்பாக இருக்கிற அடியேனும் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை மிகவும் சிறப்பாக நடத்த முடிந்தது. ஏற்கனவே இந்த காலநிலை மாற்றத்தினூடாக சில விடயங்களை பின்பற்றப்படலாம் அல்லது ரத்து செய்யப்படலாம் என்ற ஒரு ஐயம் காணப்பட்ட பொழுதிலும் நிச்சயமாக இயற்கையினுடைய அனுசரணையுடன் நிகழ்ச்சி மிகவும் சந்தோஷமாகவும் வெற்றிகரமாக நடைபெற்று மக்கள் மத்தியில் மிகவும் ஒரு வரவேற்பு பெற்று என்பதை குறிப்பிடத்தக்கது. பேராசிரியர் வேண்டுகோள் நாங்கள் இவற்றை நாங்கள் தொடர்ச்சியாக 3 மாதத்துக்கு ஒரு முறை அல்லது 4 மாதத்துக்கு ஒரு முறை சிறந்த முறையில் செய்து களநிலைகளை ஏற்படுத்தி ஆய்வுகளை மேற்படுத்துவதற்காகவும் மேற்கொள்ள சில நடவடிக்கைகளை நாங்கள் முன்வந்து செல்வதற்காகவும் தீர்மானித்துள்ளோம். ஆகவே இந்த நிகழ்ச்சி மிகவும் ஒரு வரவேற்கக்கூடிய நிகழ்ச்சியாக நாங்கள் கருதுகின்றோம். நன்றி. வணக்கம். இன்றைய உலக மொழிகள் தினம், பிப்ரவரி 21 உலக மொழிகள் தினத்தில் உள்ளூர் உணவுகளின் மொழி என்ற ஒரு எண்ணக்கருவினூடாக மடை பரவல் என்கின்ற தலைப்பில் இந்த உள்ளூர் உணவுகளை பொது பாவனைக்கு, பொது பயன்பாட்டுக்கு கொண்டு வருகின்ற ஒரு முயற்சியில் கிழக்கு பல்கலைக்கழகம் இந்த உள்ளூர் உணவுகளை உருவாக்குகின்ற தனிநபர்கள், குழுக்கள், அமைப்புகள் என்பவற்றை இணைந்து ஒரு சந்திப்பை, அதாவது இந்த உள்ளூர் உணவுகளை நாங்கள் எவ்வாறு இன்னும் விரிவாக்குறது, வலுவாக்குன்றது, அவற்றை எவ்வாறு சமகாலத்துக்குரிய வகையில் ஏனைய அறிவுமுறைகளுடன் இணைத்து பரீட்சித்து சமகாலத்துக்குரியதாக்குவது, இவ்வாறு உலக மட்டத்தில் நடக்கின்ற சமாந்திர செயற்பாடுகளுடன் எவ்வாறு எங்களினுடைய செயற்பாடுகளை இணைத்துக் கொள்வது என்கின்ற ஒரு பரந்த பெரிய செயற்பாட்டின் பின்னணியில் தன்னிறைவு, சுயசார்பு என்கின்றதனுடைய அடிப்படை இந்த உணவு தன்னிறைவில் தான் காணப்படுகின்றது. எங்களது சூழலில், எங்களது வளங்களில், எங்களது உணவுகளை எங்களது முன்னோர் உருவாக்கி தன்னிறைவான சுகநலமான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கின்றார்கள். அத்தகைய வாழ்க்கையை இன்றைய உலக நிலைமைகளில் இருந்து மீள உருவாக்குகின்ற
நாங்கள் எங்களில் தங்கி நிற்கின்ற எங்களது உணவு மூலங்களிலிருந்து எங்களது உணவுகளை உருவாக்கி தன்னிறைவு காணுகின்ற ஒரு செயற்பாடு. ஏனென்று சொன்னால் நாங்கள் இன்று தன்னிறைவு என்று கதைத்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் எல்லா விடயங்களுமே இறக்குமதி செய்யப்பட்ட தயார் செய்யப்பட்ட விஷயங்களைத்தான் நாங்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம். எனவே இன்று நீங்கள் இங்கே பார்த்தீர்கள் என்று சொன்னால் பல இன்றும் புழக்கத்தில் இருக்கின்ற உள்ளூர் உணவுகள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. அருந்தலான உள்ளூர் உணவுகள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. மிகவும் மறந்து போன உதாரணமாக இந்த மண்டு மாவில் செய்யப்படுகின்ற புட்டு, இடியப்பம், பலகாரங்கள் என்ற விடயங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. இந்த ஒல்லி அரிசி என்று அதனுடைய செய்கின்ற பல்வேறு சாப்பாட்டு முறைகள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. அப்ப இழந்து போன விடயங்கள் எங்களது முன்னோர்களினுடைய நினைவுகள் அறிவுகளில் இருந்து மீள கொண்டு வருவதும் மீளவும் நாங்கள் எங்களுக்கான எங்களது உணவை உருவாக்கும் பொழுது அது ஒரு எங்களது சூழலை மீட்டெடுக்கின்ற ஒரு விடயமாகவும் அது காணப்படுகின்றது. ஒரு பல்நிலைத்தன்மை வாய்ந்த நாங்கள் எங்களில் தங்கி நிற்கின்ற ஒரு வாழ்க்கையை உருவாக்குவதற்கான ஒரு அம்சம்தான் இந்த மடை பரவல் என்கின்ற உணவின் மொழியாக உள்ளூர் உணவின் மொழி என்கின்ற இந்த நிகழ்ச்சி. நன்றி.